வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. நம்ம இன்னைக்கு நான் வெஜிடேரியன் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல்ஸ்லேயும் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் செய்கிற மாதிரி நல்ல காரசாரமாக கமகமன்னு வாசனையோட ரொம்ப சுவையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பிராய்லர் சிக்கன் எடுத்திருந்தாலும் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். குக்கிங் டைம் மட்டும் மாறும், அதை நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் பட்டை, 4 ஏலக்காய், 6-7 கிராம்பு, ஒரு அனாசி பூ, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 8ல இருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2ல இருந்து 3 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்க ப்ரெஷர் குக்கர்ல செய்றீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இப்ப சேர்த்துக்கலாம். சிக்கனையும் நல்லா இதவே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக விடலாம். லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டா குக் ஆயிருக்கு. இப்ப நான் இதுல வேக வச்ச சிக்கன் சேர்த்துக்கிறேன். நான் ப்ரெஷர் குக்கர்லயே மீடியம் ஃப்ளேம்ல 4ல இருந்து 5 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். இப்ப இதுல அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க பிரியாணி மசாலாக்கு பதிலா சிக்கன் மசாலா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப ஸ்பைசியா சாப்பிட மாட்டீங்கன்னா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மிளகு இதெல்லாம் வந்து அளவு வந்து குறைச்சிக்கலாம். இப்ப இத ஒரு லிட் போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, சுத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலால இருந்து. இதை நல்லா கலந்து விடலாம். இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் வேக வச்சு அதே தண்ணியை சேர்த்துக்கிறேன். நீங்க மெஷரிங் கப்ல 1 கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு முறை டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து லிட் போட்டு மூடிட்டு 20 நிமிஷம் வேக விடலாம். நீங்க பிராய்லர் சிக்கனை ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் செய்யற மாதிரி நல்ல காரசாரமா கமகமன சுவையோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யுவர் ரெசிபிஸ் டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. Thank you. Bye bye.